அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாயை மிக வலுவாக சனியை விட்டு விலகுகிறார். அஷ்டமத்தை விட்டு எந்த ஒரு கிரகம் விலகினாலும் அமோகமான நன்மை தரும். அந்த வகையில் பார்க்கும்போது 9ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகி 9இல் ஆட்சி பலம் பெறுகிறார். சுகாதிபதியும் ஆக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அங்கு அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் மிக வலுவாக செவ்வாய் இணைவதால் இரட்டிப்பு நன்மை சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது மிகப்பெரிய 3 விஷயம் நடைபெற போகிறது. யார் முட்டுக்கட்டை போட நினைத்தாலும் அவை தவிடுபடியாகி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு. பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலேயே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. செவ்வாயின் ஆதிக்கம் இருந்தால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது நிறைவாக கிடைக்கும். அதே சமயம் பொசுக்கு பொசுக்கு என கோபம் வருகிறது என்று சொல்வார்கள். அப்படி கோபம் வருகிறது என்றால் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சில பணிகளை செய்தாலும் கூட அவை வெற்றி நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த வேளையில் மே 5ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க செவ்வாய். எனவே மிகப்பெரிய 3 விஷயம் நடக்க போகிறது. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அதிரடியான மாற்றத்தை செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் செவ்வாயின் ஆளுமையில்தான் மிக பெரிய அளவில் சுப நிகழ்வுகள் கைகூடுவதாக இருந்தாலும் நிச்சயமாக திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் செவ்வாயின் பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே திருமணம் உள்ளிட்ட பல சுப காரியங்களை நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. கவலைகள் அனைத்தும் முழுமையாக நீங்கி சுப நிகழ்வுகளை உறுதியாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அடுத்தடுத்து சுப நிகழ்வுகளை நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு முதல் விஷயமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது 2வது விஷயமாக பார்க்கப்படுவது பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே உங்களுடைய பெயரில் ஒரு குண்டுமணி அளவாவது சொத்துக்களை பதிவு செய்யவோ அல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக நடைபெற போகிறது. இது 2வது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் இந்த வேளையில் பல பெயர்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் 2 முக்கியமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய வேளையில் 3வது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது பொதுவாகவே செவ்வாயை பார்த்தவரை பூமிக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் உத்வேகம் நிறைந்த ஆற்றலை கொடுப்பதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக சனி பகவானை விட்டு விலகுகிறாருங்க. செவ்வாய் சனி சேர்க்கை என்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பு. அப்படிப்பட்ட சூழலில் இருந்து சனி பகவானை விட்டு விலகும் இந்த தருணம் என்பது 3வது மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கக்கூடிய விஷயம். உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த ஏதோ ஒரு நிகழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. அது நபராக இருக்கலாம் அல்லது செயலாக இருக்கலாம் அல்லது விஷயமாக இருக்கலாம் எதிர்பார்ப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாயை விட்டு சனி பகவான் விலகுகிறாருங்க. சனியை விட்டு செவ்வாய் விலகுவது ஆட்சி பலம் பெறுவது இரண்டுமே அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலேயே மிக வலுவாக செவ்வாயின் அமைப்பை ஏன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக செவ்வாய் நவ கிரகங்களிலேயே குரு சனி ஆகிய 2 கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் செவ்வாய்
மிகவும் வலுவாக தனது பார்வையை 4, 7, 8 ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல வாய்ப்புகளை அபரிவிதமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாயின் சிறப்பு பார்வை அமைய போகிறது. அதிலும் ஆட்சி பலம் பெற்று அவர் பல இடங்களை இந்த தருணத்தில் பார்ப்பதால் பல வகையிலான நல்ல மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதனவேதான் மே மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக ஆட்சி பலம் பெறும் செவ்வாயின் அமைப்பால் 3 மிக முக்கியமான விஷயங்கள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே பல சிரமங்களும் தடைகளும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வெளியில் சொல்ல முடியாத பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் அதற்கு சிறப்பான தீர்வு நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் அமைய போகிறது என்பதை செவ்வாயின் அமைப்பு திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான வாய்ப்புகள் கனகச்சிதமாக இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட பாகியஸ்தானத்தில் ராசிக்கு சகாயமான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் யோகமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசியின் உச்ச அதிபதி அங்கு மிக வலுவாக உச்சம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியான சூரியன் அவருடன் இணைந்திருப்பதால் மிக பெரிய அளவிலான அற்புதமான நேரமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. எதையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுக்கு இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைக்க போகிறது. அந்த காரியம் சிறப்பாக நடைபெறுவதோடு மட்டுமல்லாது அதைவிட அடுத்த கட்ட வாய்ப்புகளும் நிறைவாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் உறுதியாகவே பல மடங்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த தருணத்தில் என்றைக்கோ செய்த குறைந்த முதலீடு மிக பெரிய அளவிலான லாபத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். அது மட்டுமல்லாது இன்றைக்கு செய்யக்கூடிய சிறு முதலீடு உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கும். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல பல சந்தர்ப்பங்கள் அடுத்தடுத்து நிறைவாக வளர்ச்சி காணக்கூடிய வகையில் அமைய போகிறது. நினைப்பதை விட தொழில்துறை வியாபாரத்துறையில் விரிவுபடுத்தக்கூடிய வகையில் வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பணி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை செவ்வாய் இந்த வேளையில் அற்புதமாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான மாற்றம் இந்த தருணத்தில் பொது வாழ்வில் உண்டு. கலைத்துறையில் உங்களது கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வகையில் விருதுகள் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு பல காரியங்களை எளிதில் வெற்றிகரமாக மாற்ற முடியும். பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகுவதோடு இந்த தருணத்தில் எதிர்பார்த்த காரியம் ஒன்று சிறப்பாக கைகூடும். எவ்வளவுதான் கடன் இருந்தாலும் அவற்றை தீர்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு. விடமாறுதல் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கும். சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் எதிர்பாராத இரட்டிப்பு நன்மையும் அபரிவிதமான வளர்ச்சியும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை உறுதியாகவே விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.